ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோங்க இது. ஜேஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய சில்வர் பேங்கிள்ஸ் 92 பியூர் சில்வர் கோல்டு ஃபாலிஷில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் காட்டுங்க அக்கான்னுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம சிஸ்டர்ஸ்க்காக தான். கோல்டோட ரேட் எவ்வளோ ஏறி போகுது, ஒரு கிராம்னா சில்வர் கூட அதே மாதிரி ஏறி போகுதுங்க. த பெஸ்ட் ஆப்ஷனு கோல்டில் நம்ம இது மாதிரி பேர் பேங்கிள்ஸ் வாங்கினோம்னா எவ்வளவோ போடணுங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், சிங்கிள் பேங்கிள் 4000 வருதுங்க. இதில் 8 பேங்கிள்ஸ் கிட்ட இருக்குது. இதோட பேர் 24,000 சொல்லியிருக்காங்கங்க. இங்கே சில்வர்ன்றது எப்போவுமே பீஸ் கணக்கு தான் வரும், வெயிட்டு கணக்கு வராது. சரிங்களா? வெயிட்டோட ரேட்டு வராது, பீஸோட ரேட்டு தாங்க. இவ்வளோ கிராம் இருக்குங்க, இதென்ன அவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கன்னு அப்படி கிடையாது. எவ்வளோ கிராம் இருந்தாலும் அதோட ஒர்க் ஃபினிஷிங்க்கு பீஸ் ரேட்டு தாங்க. இங்கே ஜிஆர்டியில் இல்லை, எந்த கோல்டு ஷாப்லனும் சில்வர் 92 பியூர் சில்வரு கோல்டு ஃபாலிஷ் இருக்கக்கூடிய நகைங்களுக்கு எல்லாத்துக்குமே பீஸ் ரேட்டு தான் வருங்க. இதெல்லாமே நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கோல்டு ஃபாலிஷ் அப்படியே இருக்கும். அது ஒரு கவரில் போட்டு இவங்க அந்த பவுச் மாதிரி இருக்குல்ல, அது ஒரு பவுச் கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்து கவர் கொடுக்குறாங்க. அதில் போட்டு வச்சு அப்படியே இருக்குமா. ஒருவேளை அது கருத்திடுச்சு, கலர் போயிடுச்சுன்னா ஒன் டைம் அவங்க கோல்டு ஃபாலிஷ் போட்டு கொடுக்குறாங்க. மற்றபடி எப்பாவது திருப்பி கோல்டு கலருங்க போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு கொஞ்சம் மணி பே பண்ணிவிட்டு திருப்பி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற பேர் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க. சேம் டு சேம் கோல்டு மாதிரியே இருக்குங்க. ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குது, செம்மையாக இருக்குங்க. எல்லா மாடல்ஸ் இருக்குங்க. சேம் டு சேம் கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்குங்க. நான் இது மாதிரி கோல்டே சேவ் பண்ணணும்னு இல்லை, சில்வர் கூட சேவ் பண்ணிக்கலாம். த பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். நம்மளும் போட்டிக்கலாம், அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். சில்வரில் கூட வாங்கிக்கலாம். சில்வர் கூட ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் தானேங்க. வெள்ளி தங்கம் எல்லாமே லக்ஷ்மி கட்டாட்சம் தான். இதில் நிறைய சிஸ்டர்ஸு அக்கா இது மாதிரி கோல்டு ரேட் ஏறிட்டே போகுது, அதில் ஹாரம் கலெக்ஷன்ஸ், பேங்கிள் கலெக்ஷன்ஸ், நெக்லஸ் கலெக்ஷன்ஸு இது மாதிரி காட்டுங்க அக்கான்னுட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோலெல்லாம் கோல்டு ஃபாலிஷு ஹாரமோ இதெல்லாமே வரும், நெக்லஸ் எல்லாம் வரும். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்துடும் நோட்டிஃபிகேஷனாக. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பேர் பேங்கிளோட ரேட்டு தாங்க நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 7400 பர் பேர் வரும். இந்த பேர் பாருங்கள், சேம் டு சேம் கெட்டியான பேங்கிள்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்க. அழகாக இருக்குது. எல்லா பேங்கிள்ஸ் அழகாக இருக்குங்க. 1 2ன்னு இல்லை, எல்லா பேருமே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் நான் காட்டியிருந்தேன்ல 8 பேங்கிள்ஸ் சேம் டு சேம் கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்குங்க. நம்ம எங்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தொடச்சிட்டு கவரில் போட்டு வச்சு அப்படியே இருக்குமா. சூப்பராக இருந்துச்சுங்க பேங்கிள்ஸ் எல்லாமே. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தான். இது சில மாடல்ஸ் டைமண்ட் ஃபினிஷிங்கில் கூட இருக்குங்க பேங்கிள்ஸு. அதுவுமே காட்டுற பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே வந்த உடனே இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நம்ம சிஸ்டர்ஸ்க்கு அடுத்த இது மாதிரி போடணும் அன்னுட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னோட பேசணும். சரிங்களா? இதெல்லாமே மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது பாருங்கள். செகண்ட் பேர் சூப்பராக இருக்குல்ல. நான் நிறையா இதில் ஸ்டோன்ஸ் காட்டலைங்க, அங்கங்கே சிலதாக காட்டியிருக்கேன். ஸ்டோன்ஸ் வச்சு கூட ரூபி, எம்ராய்டு, அப்பா கண்ணு அப்படி ஜொலிக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் கூட இருக்குங்க. எல்லாமே பியூர் 92.5 சில்வருங்க. ஆனால் இது நம்மளுக்கு எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கணும், நம்ம ரிட்டர்ன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம வாங்கும்போது ரேட் கணக்கில் தானே வாங்குகிறோம், கொடுக்கும்போது அது அந்த செட்டு எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது கிராம் கணக்கில் தான் எடுக்கிறாங்கங்க. ஸோ இல்லை சிஸ்டர்ஸ் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அன்னிங்கன்னா வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குது. இந்த ரூபி எமரால்டு ஸ்கொயர் டைப்பில் இருக்குல்ல பேங்கிள், சூப்பராக இருக்குது. அது கலர் கோல்டு கவரிங் போனால் கூட சில்வர் கவரிங்னா கூட சூப்பராக இருக்கும். இது ஒரு ஆன்டிக் பீஸுங்க. எவ்வளோ இருக்குது, சேம் டு சேம் கோல்டு மாதிரியே இருக்குங்க. எதுக்குங்க கோல்டு? எப்பா எவ்வளோ ரேட்டு போகுது, எப்படி வாங்குவாங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிடில் கிளாஸ் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லைங்க நம்ம. இது ஒரு டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பு எமரால்ஸு செம்மையாக இருக்குது இந்த பேட்டர்னு.
இது வீடியோவில் உங்களுக்கு தெரியல போல், ரியலாக பார்க்கும்போது அப்படியே ஜொலிக்குதுங்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே. ஒரு 2 செட்டு டைமண்ட் ஃபினிஷிங்கில் கூட காட்டுறேன் பாருங்களேன். அப்போது எப்படி இருக்குது தெரியுமா? செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு பேரே 25,000 கிட்ட வருதுங்க. இதாங்க இதுதாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சேம் டு சேம் டைமண்ட் ஃபினிஷிங்காக ஜக ஜக ஜகானி நைட் டைம் ரிசப்ஷனுக்கு அப்படி போட்டிங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே ஆகாதுங்க, அப்படியே தான் இருக்கும். அதுக்கு கோல்டு பாலிஷ் போனால் கூட என்ன ஆகிருக்க போகுது, நம்மளுக்கு தேவையானது அந்த ஸ்டோன்ஸ் தானே. அவ்வளோ அழகான பீஸுங்க. பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன் நான். இது மாதிரி ஒரு செட்டு வாங்கினா போதும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும், ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதாவது மேரேஜுக்கு போகணும், ட்ரெடிஷ்னலான பீசஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செட்டு நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ரூபி, ஒரு ஒயிட் ஸ்டோன். இது டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. அழகழகான மாடல்ஸ் இருக்குது. ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. நிறையா மாடல்ஸ் இருக்குது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில். நீங்கள் எந்த பிரான்ச்சில் போனாலும் அவைலபிள் இருக்குது. அவங்களே சொல்லியிருக்காங்க அது மாதிரி. இது பாருங்கள், ப்ளைனாக வேணும், நம்ம டெய்லி போட்டிக்கணுன்னா இது மாதிரி போட்டிக்கலாம். சில பேருக்கு கோல்டு கையில் அப்படியே தான் இருக்குங்க சில்வரு. சில பேருக்கு தான் பிளாக் ஆகிடுது, சில பேருக்கு வெள்ளையாகவே இருக்குது. ஒரு ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல இந்த பேட்டர்னும். மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள். அங்கங்கே ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது. லுக் எடுத்துன்னு வந்துச்சு அந்த பேருக்கு. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 4,500லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10,000க்குள்ளே இருக்குங்க. இந்த பேங்கிள்ஸ் பேர் வந்து 4,800 என்னவோ சொன்னாங்க. இது பாருங்கள், டெய்லி வேர் பண்ணுறோம்ல, இது வந்து 4,500 வருதுன்னாங்க. சூப்பராக இருக்குல்ல. இது மாதிரி ஒரு செட்டு வாங்கினா கூட போதுங்க. ஏதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு அப்படி போயிட்டு வந்து கவரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். நிறையா மாடல்ஸ் காட்டியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த மாடல்ஸ் பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அது இல்லாமல் பேங்கிள்ஸ் கலெக்ஷனு சில்வரில் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம காலேஜுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இயர்ரிங்ஸ் கூட பின்னால் வந்துகிட்டே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 92 பியூர் சில்வருங்க இது. இதெல்லாம் கூட நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. கோல்டு கூட 140 rupees per gram போகுதுங்க. அப்பா, இது நம்ம கோல்டில் வாங்குவாங்கள்ல நிறைய பேர், அது மாதிரி பேட்டர்ன் சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து இயர்ரிங்ஸுங்க. இது எல்லாமே டீனேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரி சில்வர்லவே இருக்குது. கோல்டு பாலிஷ் இல்லை, இதில் பியூர் சில்வர். 92.5 சில்வர் தாங்க. அப்படியே சிம்பிளாக காதோட ஒட்டுற மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர் கூட பண்ணலாங்க. அது மாதிரி பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே. இதில் மேட் ஃபினிஷிங்ன்ட்டு பிளாக் பாலிஷில் வருது. இது வந்து ரூபி டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது பாருங்கள். அழகாக இருந்துச்சுங்க. நேராக பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ட்ரேயில் இருக்கிறது ரூபி எமரால்டு வச்சு பிளாக் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. பேட்டர்ன்ஸ் எல்லாமே அழகழகான பேட்டர்னு. இது வந்து போல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கலெக்ஷன் கூட இருக்குங்க. பிளாக்கு பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்கங்க. அது எனாமல் பாலிஷ் கூட கிடையாது. ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தோணுது எனக்கு, அது என்னன்னு தெரியல. இது மாதிரிலாம் டீனேஜ் கேர்ள்ஸ் விரும்புவாங்க. ஸோ இருக்குது ஜிஆர்டியில். ஒருவேளை உங்களுக்கு வேணும் சில்வரில் நினச்சிங்கன்னா இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் 700லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 4,000க்குள்ளே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக பொட்டல் ஜும்கா கூட காட்டியிருக்கேன் நான் சில்வரில். மேட் பியூர் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே 4,000 அப்படி வரும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக. இது நல்லா இருக்கும் காதில் எல்லாம் போட்டால். ஆனால் நம்ம கலரு, என்னோடய கலருக்கு கலரே தெரியாதுங்க. வெள்ளையாக இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு என்னோடய பர்சனல் ஃபீலிங். எனக்கு காதில் சுத்தமாக தெரியாது அந்த மாதிரி கருப்பு இது போட்டால். இதில் கோல்டு பாலிஷில் போட்டிருக்காங்க இந்த ட்ரேயில். இதில் வந்து எமரால்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஜும்கா கூட இருக்குங்க. பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இது. இதெல்லாம் கோல்டு ஃபினிஷிங்கு. சிம்பிளாக இருக்குது, எலிகெண்ட்டாக இருக்குது, டீசெண்டான பீசஸ்ஸுங்க. நீங்கள் டெய்லி கூட போட்டிக்கலாம்.
எப்போவுமே தங்கத்தில் வெள்ளியிலோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விலாக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ விடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வந்த சிஸ்டர்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.